ஏலா யாரில் நீங்களாம் இவ்வளோ நேரம் எங்களை கிடந்திய? எப்போ பார்த்தாலும் டிவிக்கேண்டு இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியலை. ஃபுல்லாக நீங்களாக தான் வந்து கிடக்குறிய. எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் அது செஞ்சார், இது செஞ்சார், சாப்பாடு கொண்டு போனார், சாப்பிட்டாரு, தூங்கினாரு, உட்கார்ந்தாருண்டு. வேறு வேலையே உங்களுக்கு கிடையாததால நீங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டு பார்த்தா இந்த நியூஸ் சேனல் வேறு முன்னாடி போட்டால் ஒவ்வொரு நியூஸாக அந்த நியூஸ் இந்த நியூஸ்னு காலையில் எழும்பின உடனே நியூஸை பார்ப்போம்ல. இப்போ அந்த நியூஸ் பார்க்குறதே கிடையாதுல. ஊரில் மழைகளை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபா ஏறுதுன்னாரு அன்னைக்கு, இப்போ இறங்கியிருக்கா, ஒன்றும் பார்க்க முடியலை. நியூஸ் சேனல் வச்சா ஃபுல்லாக நீங்கள் தான் வந்து கிடக்குறிய. வேறு வேலையே கிடையாதால உங்களுக்கு. என்னால் எல்லாத்தும் தொட்டுக்கிட்டு கொடுத்து எல்லாரையும் இது பண்ணிட்டீங்களால. சரி, ஓகே, ஏதோ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கீங்க, மக்களுக்கு எது நல்லது செய்வீங்க, அது செய்வீங்க, இது செய்வீங்கன்ட்டு பார்த்தா போன ஆட்சியில் செஞ்சது தானே நீங்களும் மறுபடியும் செஞ்ச மாதிரி இருக்குது. ஒருத்தன் போகிறான் போய் ஹாஸ்பிட்டலில் பாத்ரூம் கழுவாமல் கிடக்குதுங்கிறான். இன்னொருத்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான், பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் கழுவாமல் கிடக்குதுங்கிறான். இதுக்கு தான் பாத்ரூம் எங்கெங்கெல்லாம் கழுவாமல் கிடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் உங்களை எடுத்திருக்கா? இல்லாட்டி இந்த பாத்ரூம் கழுவுற வேலையை நீங்களும் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் கான்ட்ராக்டில் எடுக்க போகிறீங்களா? அதுக்காக போய் பார்த்துட்டு இருக்கீங்களால. இந்த டிவிக்கேல உள்ள பயல்கள்லாம் ஸ்டேட்டஸ் போடுறான். நேற்று இப்படி இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்றைக்கி இப்படி ஆகிட்டு ஒரு சாக்கடை எடுக்கிறான். நேற்று இப்படி இருந்து இன்றைக்கி சாக்கடை கிளியர் ஆகிட்டு. என்னல உங்களுக்கு பிரச்சனை? இந்த சாக்கடையை சரி பண்ணுறதுக்கும் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கும் தான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களாவ? தமிழ்நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான பேர் இங்கே வெளிநாட்டில் கிடக்கிறோம்ல. வெளிநாட்டில் என்ன ஆஃபீஸர் வேலை பார்க்குறோன்ட்டு நினச்சிக்கிட்டீங்களால? சாக்கடையும் பாத்ரூமையும் தண்ணில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே 10-15 ரூபா தாரான், இங்கே 20-25 ரூபா தாரான். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. வேறு வேலை பூரா ஒரே வேலை தான். அதே பாத்திரமா தான் இங்கே கழுவுறோம்ல. போங்களா போய் வேறு ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய முடிஞ்சுன்னா செய்யுங்களேன்.